நம்ம இன்னைக்கு சக்கை குழைக்க போகிறோம். அரிஞ்சிக்குவோம். சக்கை கொட்டை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சக்கை அரிஞ்சிட்டோம். சக்கை கொட்டையை 2 விசில் அடித்து வேக வச்சிருக்கு. இதில் போட்டுக்குவோம். சக்கை குழைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கும். 4 பச்சை மிளகா, இந்த வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை, தேங்காய், 2 வெங்காயம், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம், சின்ன ஜீரகம் இது போட்டுக்குவோம், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ஒரு திருக்கு அரைச்சிட்டோம் பாருங்க. சக்கை கொட்டை 2 விசில் அடித்து வேக வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இந்த சக்கையை போட்டிருக்கோம். இந்த மசாலையை போட்டு அடுப்பில் 2 விசில். மிச்ச கழுவுன தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கும். வேகணும்ல, அரைச்சிக்கும். ஒரு 2 விசில் அடிக்கட்டும். 2 விசில் அடிச்சுட்டு இறக்கிடுவோம். ஆவி போயிட்டு திறந்துடும். இந்த 2 பூணு தேங்காய் ஊற்றிக்கும். 1 பூணு கடுகு போட்டுக்கும். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கும். 2 வெங்காயம் போட்டுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சக்கையை தட்டிக்கும். இறக்கிடுவோம். சக்கை நல்லா குழச்சி வச்சிருக்கோம். நல்ல டேஸ்ட்டு. இது தக்காளி சம்மந்தி, இது கருவாடு சம்மந்தி, முக்கி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும்.